ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக சட்டசபையில் 2026-27க்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தமிழகத்தோட வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் எந்த விதத்தில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தமிழகத்திற்கான வருமானம் எங்கேருந்து எப்படி வருது, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு பட்ஜெட் அலாக்கேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி எலெக்ஷன் டைமில் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, அதற்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ எந்த விதத்தில் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதாவோ இல்லை அவங்களுக்கு ஆப்போஸ் பண்ணுறதாவோ இருக்காது. கம்ப்ளீட்டாக சட்டசபையில் அவங்க கொடுத்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, புதிய வரி எதையுமே அவங்க வந்து விதிக்கலை. ஏற்கனவே என்ன வரி இருந்ததோ அப்படியே அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி டெண்டர் லீக்கேஜ் இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அப்ரிஷியேட் பண்ணுறது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ தமிழகத்தோட நிதி நிலையை பார்க்கலாம். சிம்பிளாக சொல்கிறதா, நம்ம குடும்பத்தோட வருமானம் 50,000 இருக்குது. 70,000 செலவு பண்ணால் என்ன ஆகும்? 20,000 எக்ஸ்ட்ரா நம்ம கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஓவர் த பீரியட் அந்த கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ தமிழக கவர்மெண்ட்டோட நிலைமையுமே. என்ன பண்ணியிருக்காங்க, தமிழகத்தோட மொத்த வருவாய் அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளோன்னா 3,50,000 கோடி. இதில் மாநிலத்தின் நம்ம சொந்த வரி வருவாய் மட்டும் 2,26,000 கோடி. அந்த 2,26,000 கோடி வந்து கமர்ஷியல் டேக்ஸு, ஸ்டேட் ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிது. இது இல்லாமல் வரி இல்லாத வருவாய் நம்மளுக்கு வந்து ஒரு 27,000 கோடி கிட்ட கிடைக்கிது. மத்திய அரசின் வரி பங்கு மட்டும் 62,000 கோடி கிடைக்கிது. அது இல்லாமல் மத்திய அரசின் மானியங்கள் அப்படின்றது மூலமாக நம்மளுக்கு ஒரு 33,000 கோடி கிட்ட கிடைக்கிது. ஸோ நம்மளுடைய மொத்த வருவாயில் 72% வந்து நம்மளே ஜென்ரேட் பண்ணுறோம். நம்ம மத்திய அரசை பெருசாக டிபெண்ட் பண்ணலை. அதனால மத்திய அரசு பணம் தரலை அப்படின்றதெல்லாம் அன்னெசரியான டேர்ம்ஸு. ஏன்னா 72% நம்மளே ஜென்ரேட் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ இது வரைக்கும் வருவாய் பார்த்தோம். இப்போ செலவுகளை பார்க்கலாம். அன்றாட செலவு, தமிழகத்தினுடைய அன்றாட செலவு மட்டும் 4,05,000 கோடி. இந்த 4,05,000 கோடி அப்படின்றது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன், அப்புறமேலு வட்டி செலுத்துறது, சமூக நலத்திட்டங்கள், இலவச மின்சாரம், விவசாய கடன் தள்ளுபடி, இப்போ தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிரம் தர்றோம். இந்த மாதிரி செலவுகளுக்கு மட்டும் நம்ம 4,05,000 கோடி செலவு பண்ணுறோம். இது தவிர்த்து நம்மளுக்கு உட்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, இதுக்கு தேவைப்படுறது 56,000 கோடி. ஸோ அன்றாட செலவு 4,05,000 கோடி. வளர்ச்சிக்கான மூலதன முதலீடு வந்து 57,000 கோடி கிட்ட இருக்கு. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது ரெவன்யூ டெபிசிட். என்ன ரெவன்யூ டெபிசிட்னா, நம்மளுடைய வருமானம் வந்து 3,50,000 கோடி. இதில் நம்ம பண்ணக்கூடிய செலவு வந்து 4,05,000 கோடி. ஸோ அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா 55,000 கோடி கிட்ட இருக்கு. ஸோ வருவாய் நம்மள்கிட்ட கம்மியாக இருக்கு, செலவு அதிகமாக பண்ணுறோம். எவ்வளவு டிஃபரன்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா 55,000 கோடியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதான் ரெவன்யூ டெபிசிட். ஓகே, ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து நம்மகிட்ட 1,21,000 கோடி இருக்கு. ஜிஎஸ்டிபி அப்படின்வாங்க. அது வந்து நம்மளுக்கு 3% கிட்ட இருக்கு. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டார்கெட் பண்ணியிருக்கிறது வந்து இதை வந்து 2.87 இல்லாட்டி 2.80% கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, அதுக்கு அடுத்து தான் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, இப்போ வருவாய் தெரியும், செலவு தெரியும். அப்போ மொத்த கடன் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழகத்தில் மொத்த கடன் வந்து 11 லட்சம் கோடி இருக்கு. இதில் வந்து அரசு வந்து இந்த 11 லட்சம் கோடி போக இன்னும் ஒரு 1,73,000 கோடி கடன் புதுசாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. அதில் 51,000 கோடி கடனை அடைக்கிறதாவும் ஒரு ஐடியா இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்மளுடைய தமிழகத்தோட மொத்த கடன் 11 லட்சம் கோடி. இதில் இன்னொன்று என்னென்னா, கடன் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் அதை அடைக்கிறோம், இன்னைக்கு திரும்ப புதுசாக கடனை வந்து வாங்க போகிறோம். இதுக்கு இடையில இதுக்கான வட்டி இருக்குது. இந்த வட்டி நம்ம எவ்வளவு செலுத்துகிறோம் அப்படின்னா 78,000 கோடி. இது 78,000 கோடி செலுத்தையில் நீ புதுசாக பள்ளிகள் கட்டணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த மூலதன முதலீடு நம்மளுக்கு 51,000 கோடி தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, தமிழகத்தோட வருவாய், செலவு, அதுக்கு என்ன வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்ட் போவோம். ஓகே, இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்விக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கல்விக்கு வந்து 44,000 கோடி, சுகாதாரத்துக்கு வந்து 28,000 கோடி, சமூக நலனுக்கு வந்து 56,664 கோடி. இந்த சமூக நலம் இதில் தான் வந்து அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல எல்லாருக்கும் சொல்லியிருந்தாங்க,
எல்லாருக்கும் நான் அவங்க மென்ஷன் பண்ணலை. தங்க மோதிரம், அதாவது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் இருந்தாங்க. ஸோ அதை இப்போ ஸ்பெசிஃபை பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிர திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மட்டும் 755 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாடுக்காக 17,000 கோடி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணையில் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம்தான். அதே மாதிரி விவசாயம் மற்றும் கூட்டுறவுக்கு 23,000 கோடி, தொழில் எம்எஸ்எம்இ ஏற்றுமதி இதுக்கு 22,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா வந்து இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். இதில் வந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க, எம்எஸ்எம்இயில் புதிய சலுகைகள் என்ன, ஏற்றுமதியை எப்படி அதிகரிக்கலாம், இந்த மாதிரி இதை ஒரு விரிவான ஒரு இதாக கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணையில் கொஞ்சம் இந்த எம்எஸ்எம்இ இந்த தொழிலுக்கான ஒதுக்கீடு அதிகம்தான். இது தவிர்த்து மற்ற போக்குவரத்து, நீர்வளத்துறை, நகர்ப்புற வளர்ச்சி, சுற்றுச்சூழல் துறை இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ஒதுக்கீடு அதிகமாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க தேர்தலில் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதிகளுக்கான திட்டங்கள்லாம் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குது. மகளிர் உரிமை தொகை கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் நிறைய சொல்லக்கூடியது, எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடியது என்னன்னா வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க, பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்றத. அஃப்கோர்ஸ் அதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்ற வரைக்குமே அதை அப்ரிஷியேட் தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பார்த்துருக்கோம், நிறையாவே பார்த்துருக்கோம். அவங்க கொண்டு வந்த திட்டத்தை இவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க, இவங்க கொண்டு வந்த திட்டத்தை அவங்க கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இன் சம் கேசஸ் மட்டும் பேரை மாற்றுவாங்க. ஸோ இதான் இந்த பட்ஜெட்டோட மேக்ஸிமம் சாராம்சம். இந்த பட்ஜெட்டில் எவ்வளவு பணம் இருக்குது, அதில் என்ன செலவு பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். பெருசாக இதில் வந்து அடுத்து எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் உருவாக்குவாங்க, தொழிலுக்கு என்ன மாதிரி இவங்க இந்த பட்ஜெட்டை அலாக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி சொல்லலை. பட் ஆனால் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட்டை வச்சுட்டு தமிழகத்தோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி அதை எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.